உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. இன்ஸ்பெக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான், நான் சொன்னா செய்வாரு. எதுக்கு ஷஹீரா இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கா? சொல்லு ஷஹீரா, என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க சார். எதுக்கு? அப்போ இத்தனை நாளா நீதான் என் வீட்டுல ஷஹீராவா இருந்தியா? ஆமா சார். அதனாலதான் புகழ் உன் கூட அவ்வளவு பாசமா இருந்தானா? ஆமா சார். உன்னை நம்பி எத்தனை நாள் புகழ உன் கூட பழக விட்ட? ச்சே, எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை ஏமாத்திருக்கீங்க. என் பையனை என் கூட சேர விடாம பண்ண, புருஷன் தோட்டக்காரனாவோ பொண்டாட்டி வேலைக்காரியாவும் வந்து நடிச்சிருக்கீங்க. இப்பவே நான் ஒரு கேஸ் கொடுத்தேன்னா 2 பேரும் ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாது. ஆனா அப்பவும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஏதாவது பிளான் பண்ணி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க தான் பாப்பீங்க. இங்க பாருங்க, இனிமே நீங்க நினைச்சாலும் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதபடி நான் பண்றேன். ச்சே, அந்த ஷஹீராவை நான் எவ்வளவு நம்பினேன், அவளே என்னை ஏமாத்திட்டாளே. உங்களெல்லாம் இனிமே நீங்க யாரும் என் வீட்டு பக்கம் தப்பி தவறி கூட வந்துடாதீங்க. ச்சே. ஏன் சக்தி அவசரப்பட்ட? சுந்தர், சக்தி எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். வாங்க போலாம். வா சக்தி. வாங்க. என்னாச்சு? சிவாவை வெளியே எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சுஷ்மா. இந்த ஷக்கீரா வேற காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல. இனிமே ஷக்கீரா வரவே மாட்டா. என்னாச்சு? ஷக்கீரா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? ஷக்கீரா பண்ணது ஒரே தப்பு தான். தனக்கு பதிலா அந்த சக்தியை நம்ம வீட்டுக்குள்ள ஷக்கீராவை நடிக்க வச்சதுதான். போச்சு, அம்மா மாட்டிக்கிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணது அந்த சக்தி தான். என்னங்க சொல்றீங்க? அப்ப இத்தனை நாளா நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தது ஷஹீரா இல்ல, சக்தி.
சக்தி தான் சகீராவா நடிச்சு இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திருக்கா. அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமே நம்ம அம்மாவை பார்க்க முடியாது போல இருக்கே. சக்தி தான் ஒவ்வொரு தடவையும் அந்த சிவாவை புகழ பார்க்க வச்சிட்டு இருந்திருக்கா. ஷஹீராவா இருந்திருந்தா நம்ம முதல் தடவை மிரட்டினப்பவே பயந்து விட்டுருப்பா. நான் தான் சந்தேகப்படாமலே விட்டுட்டேன். பர்தாவை போட்டுட்டு வந்து அவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டா. அந்த சக்தியை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, அம்மாவை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அம்மா பாவம். இங்க பாருங்க, அவசரப்படாதீங்க. அவங்களும் நம்ம புகழுக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்திருக்காங்க. இத்தனை நாளா தன்னோட பையனு தான் அவனை வளர்த்திருப்பாங்க. திடீர்னு நம்ம வந்து அது நம்மளோட குழந்தைன்னு வாங்கிட்டு போனா அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்க தானே செய்யும். இப்ப என்ன செய்ய சொல்ற? குழந்தைய தூக்கி அவங்க கிட்ட கொடுக்க சொல்றியா? நான் குழந்தைய தூக்கி கொடுக்க சொல்லலைங்க. அவங்க சைடுல இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் பாருங்கன்னு தான் சொல்றேன். சுஷ்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும். எல்லாரோட நியாயத்தையும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு என் பையன் என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்க? இனிமே அந்த சக்தியாலையும் சிவாவாலையும் எந்த பிரச்சனையும் வராம தடுக்க போறேன். புரியல. நம்ம நாளை காலையிலே டெல்லிக்கு போய் அங்கிருந்து நாம அப்ராட் போறோம். டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். அங்க போனாதான் இவங்களால எந்த பிரச்சனையும் வராம நாம நிம்மதியா இருக்க முடியும். சரி, உடனே திங்ஸ்லாம் பேக் பண்ணி வை. சாரிண்ணா. நீ எதுக்கு இப்ப சாரி சொல்ற? இல்லைண்ணா, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது செஞ்சு உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலண்ணே. அப்பா ஊருக்கு போறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அவர் முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்லைண்ணே. விடு, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். எனக்கு என் அப்பா அம்மா கூட இருக்க கூடாதுன்னு இருக்கு. யார் என்ன செய்ய முடியும்? அண்ணே, ஒண்ணு செய்யலாண்ணே. என்ன? பேசாம சக்தி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. அவங்க ஏதாவது ஐடியா கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நீ எப்படி போய் போன் எடுத்துட்டு வருவ? அதை நான் பாத்துக்கிறேன்னு. ஷாதிகா, என்னண்ணே? கேர்ஃபுல், மாட்டிக்காத. ஓகேண்ணே. இந்தாண்ணே, சீக்கிரம் பேசு. ஹலோ. புகழ், புகழ், என்னாச்சு புகழ்? ஹலோ புகழ், எதுக்கு அழற? புகழ், இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் என்னென்ன நினைச்சுக்கிறதா? நீ சொன்னதானே எனக்கு தெரியும். புகழ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு சொல்லு புகழ். அம்மா, என்ன டெல்லி கூட்டு போய் அங்கிருந்து அப்ராடு கூட்டு போறாங்கம்மா. முடிவே பண்ணிட்டாங்கம்மா. இனிமே உன் கூட பேசவும் முடியாது, உன்னை பார்க்கவும் முடியாதும்மா.
பிடிக்கலம்மா. உடனே இங்க வந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுமா. என்ன வந்து கூட்டிட்டு போயிடுமா. புகழ், நீ முதல்ல பதட்டப்படாத. நான் சொல்றேன்ல, அமைதியா இரு, பயப்படாத. அவங்க இப்படிதான் முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் எடுத்திருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் பயந்த மாதிரி நடந்துருச்சு. இங்க பாரு, யார் நினைச்சாலும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. அம்மாவை நம்பு, சரியா? அம்மா. புகழ், அம்மா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ கவலைப்படக்கூடாது. நீ தைரியமா இரு. என்ன நடந்தாலும் அம்மா உன் கூட தான் இருப்பேன், சரியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி, நான் போனை வைக்கட்டுமா? சரிம்மா. இந்தா. ஏய் ஸ்ராதிகா, அண்ணே போனை ஒரு நிமிஷம் கொடு. டயல் நம்பர்ல போய் அம்மா நம்பரை டெலீட் பண்ணிடுறேன். இல்லனா உன் அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. இந்தா. சக்தி, ஏன் இங்க வந்து தனியா நிக்கிற? புகழ் ஃபோன் பண்ணாமாமா. புகழ் ஃபோன் பண்ணானா? என்ன சொன்னா? நான் அங்க இருந்தது தெரிஞ்சிடுச்சுல, அதனால புகழ் இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால புகழை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களாம். என்ன சக்தி சொல்ற? அப்போ இனிமே நினைச்ச நேரத்துக்கு புகழ பார்க்க முடியாதா? ஆமா மாமா, அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு சக்தி, புகழ் எங்க இருந்தாலும் நாம அவன் கூட இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நானும் புகழ்கிட்ட அதை தாங்க சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சித்தார்த்த பொறுக்கி ராஸ்கல் தான். அவன் மட்டும் இப்ப என் கையில மாட்டினா அவ்வளவுதான். அது சரி, கரெக்ட் கரெக்ட். டேய் மச்சான், நான் சொன்னேன்டா, அவன் தான்டா கேக்கல. அப்படியே அவன் பின்னாடியே போயிருப்பான். கரெக்ட்டா, நீ சொல்றதா கரெக்ட். மவனே, நீ இங்கதான் இருக்கியா? நாட்டிக்கவும் முடியாது. போலீஸ் அடியவே பொறுத்துக்கிட்டு என்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னவன் நீ. உன்னெல்லாம் வேற ஏதாவது தான் பண்ணணும்டா. பைக் இவனோடதாச்சே. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. உறங்கட்டு வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடு. சீக்கிரம் சீக்கிரம். இவன் பைக்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுற வேண்டியதுதான். மவனை இன்னைக்கு ஃபைன் கட்டி நீ மாட்ட போறடா.
சீக்கிரம் வாங்க. சரி போ போ கிளம்பு. இன்னும் வரவே மாட்டேங்கிறானுங்க. உட்காந்து பேசிட்டே இருக்கானுங்களே. சரிடா போலாமா? டைம் ஆச்சு போலாம்டா. வந்துட்டானுங்க. வரானுங்க வரானுங்க. என்ன அந்த பக்கமா போறான்? நான் ஒண்ணு பிளான் பண்ணா இவ வேற ஒரு பக்கம் போறானே. வச்சிட்டான். நான் பிளான் பண்ண மட்டும் சுத்தப்பிக்கிட்டே இருக்கேன். ச்சே கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? மச்சான் 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 நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. என்ன வண்டியை நிறுத்திட்டான்? எதுக்குடா நிப்பாட்ட சொன்ன? மச்சான் என் ஆள் மெசேஜ் பண்ணிருக்காடா. எதுக்குடா? அவங்க வீட்ல யாரும் இல்லையா, உடனே வர சொல்லிருக்காடா. அதுக்கு நான் உன்னை டிராப் பண்ணுமா? ஆமாண்டா. முடியாது படா. மச்சான் 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 ப்ளீஸ்டா, இது மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பயோ ஒரு வாட்டி தான்டா கிடைக்கும். ப்ளீஸ் மச்சான் டிராப் பண்றா. சரிடா கூட்டு போறேன். கடவுளே, எப்படியாவது அவன் திரும்பி வந்துடணும். மச்சான் மச்சான் ஃபர்ஸ்ட் ஒரு யூ-டர்ன் பண்ணிக்கலாம். வண்டிய திருப்பிட்டா. கடவுளே, நான் உன்கிட்ட வேண்டது உனக்கு கேட்டுருச்சா? மச்சான் 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 போலீஸ்டாங்க. நிறுத்துறா நிறுத்துறா, போலீஸ்டாங்க. மச்சான் வேற ரூட்ல போலாம்டா, போலீஸ் நிக்கறாங்கடா. ஹேய், நம்ம எதுக்குடா பயப்படணும்? நம்ம கிட்ட தான் எல்லா பேப்பரும் இருக்குல்ல. டேய், அவங்க பிடிக்கணும்னு நினைச்சா தினத்தந்தி பேப்பர் இருக்கான்னு கேட்டு கூட மடக்குவாங்கடா. என் ஆள் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மச்சான். டைம் ஆகுதுடா, போலாம்டா. நீ ஏன்டா கவலைப்படுற? 2 நிமிஷத்துல கொண்டு போய் விடுறேன். டேய் 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 வேணாம்டா, சொன்னா கேளுடா. டேய் டேய் மச்சான் வேணாம், சொன்னா கேளுடா. வேற ரூட்ல போலாம்டா. டேய் டேய் ஆடா. போடா போ. அவனை மாட்டல இன்னைக்கு. நிப்பாட்டு நிப்பாட்டு மாடி நிப்பாட்டு. நிப்பாட்டுமே. வண்டி விட்டு இறங்க மாட்டியா? இறங்கியா? கண்ணாடி கழட்டு. பேப்பர்ல அடியா? எந்த பேப்பர் சார்? கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர், நியூஸ் பேப்பர், வால் பேப்பர் அண்ட் வேஸ்ட் பேப்பர்னு பல பேப்பர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பேப்பர் வேணும்? எந்திரன் படம் பார்த்துட்டு வரியா தம்பி? பைக் பேப்பர் அடியா? ஓ பைக் பேப்பர். இது நீங்க முதல்ல சொல்லிருக்கலாமே சார். 1 செகண்ட். ரெடியா? என்ன தடவுறான்? ஐயோ டைம் வேற ஆச்சு. மச்சான் எடுத்து குடுறா, டைம் ஆகுதுடா. டேய் இருடா. டேய் நல்லா பாடுறா உள்ள. டேய் மச்சான், பேப்பரை காணும்டா. அட பாவி, பேப்பரை காணுமா? டேய் மச்சான், நீ சாதாரணமா பேசியிருந்தா கூட வெறும் காசு வாங்கிட்டு போலீஸ்காரன் விட்டுருப்பான். நீ சிட்டி ரவோ மாதிரி சீன் போட்டதுக்கு இந்த வெயில்ல நிக்க வச்சு நம்மள செய்ய போறான். என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேப்பர் எடுங்க. வாங்க வாங்க. இதோ வரேன் சார். சார் ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ரொம்ப டீசன்ட் ஃபேமிலில இருந்து வரோம். இப்போ என்ன பிரச்சனைனா, என் வண்டியில இருந்த பேப்பரை காணோம் சார். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போய் எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஓ அப்படியே தம்பி? ஆமா சார். எவ்வளவு நேரம் தேவைப்படும் உங்களுக்கு? ஒரு 1 hour போதும் சார். 1 hour போதுமா? ஏன் 2 hour எடுத்துங்க. உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான் சார். அடி செருப்பா. திருட்டு பசங்களா, 1 மணி நேரம் அப்படி போய் வெயில நில்லுங்க. அப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன். வெயில் வேற கொளுத்துதே. மாட்டினீங்களா?